அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து கிரேடு 2 கான்ஸ்டபிள் 2ஆம் நிலை காவலருக்கான அந்த காமன் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2026 அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2022 சேம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட டீட்டெயில் மற்றும் சம்பள விகிதம், ஏஜ் ஃபேக்டர், அதாவது வயது வரம்பு, கல்வி தொகுதி, பாடத்திட்டம் மற்றும் போன 2022 ஃபைனல் லிஸ்ட்டு யார் யார் இடம்பெற்றிருந்தாங்க, அவங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்துட்டுருந்தாங்க அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். தற்சமயம் வந்து 2ஆம் நிலை காவலர் தேர்விற்கான அந்த புதிய தேர்வாளர் பட்டியல், அதாவது அடிஷ்னலாக கேண்டிடேட் கேட்டிருந்தாங்க, அதற்கான ஃபைனல் லிஸ்ட் இன்னும் வெளிவரல. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் தகுதி தேர்வு முடிஞ்சு அவங்க ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மே 8க்கு அப்புறம் தான், மே 10க்கு அப்புறம் கூட உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரலாம். இப்போ இந்த 2026 வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரக்கூடிய கால்ஃபர் எவ்வளோ போஸ்டிங்ஸில் வரலாம் சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2022 கால்ஃபர் வந்து 30/6/2022 வெளியானது. அப்போ அது செப்டம்பர் 8க்கு மேலே ரிலீஸ் ஆகலாம். செப்டம்பர் 8 2026க்கு மேலே ரிலீஸ் ஆகலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரப்போகுது. தேர்வு விவரம்: தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், 2ஆம் நிலை காவலர், ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2022க்கு பதிலாக அங்கே 2026க்கு இந்திய குடியுரிமை உடையவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஊதிய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 18,200 67,100, 18,200 67,100 2022. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் கரெக்டாக அப்ளிகேஷன்ஸ்க்கான டைம் கொடுப்பாங்க. ஏன் அப்படி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அறிக்கை வெளி வந்தது 30/6, அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 7/7. ஓகேங்களா? அப்போ 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து அடுத்த மாதம் 7 30 நாள், அங்கிட்டு ஒரு 8 நாள், ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 35-40 நாளுக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கான அந்த டைம் கொடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளேயும் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழி பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுக்கோங்க. 2ஆம் நிலை தேர்வு எழுத போகிற காவலர் மாணவர் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வழி பிஎஸ்டிஎம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக தமிழ் வழி பிஎஸ்டிஎம் சான்றிதழை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு தனி ரிசர்வேஷன் இருக்குது, அதுக்கு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது. நீங்கள் சொல்லலாம், அனைத்து மாணவருமே தமிழ் வழியில் தானே படிச்சிருக்காங்க, கட் ஆஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா அனைத்து மாணவர்களும் வச்சுருப்பாங்க தான். பட் ஆனால் அவங்க உங்களுடைய கம்யூனிட்டிலையும் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய சேம் மார்க்கில் வருவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ தமிழ் வழி பிஎஸ்டிஎம் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க இப்போ கூட. ஓகேங்களா? இப்போ எலெக்ஷன்ஸ் முடிஞ்சோடனே ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிரும், அதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்துடும், வித்தின் 1 டேக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 3,352 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதே வேக்கண்ட் கூட உங்களுக்கு ஒரு 3,500 4,200 வரைக்கும் கூட 2026 வரலாம். 2022 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,526 ஆண்கள், அடுத்து 654 பெண்கள், அடுத்து 2ஆம் நிலை காவலர் சிறப்பு காவல் படைக்கு 1,091 ஆண் காவலர்கள் கேட்டிருக்காங்க. சிறை காவலர்கள் 153 ஆணுக்கு, பெண்ணுக்கு வந்து 8, தீயணைப்பாளர்கள் 120 கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்து 3,352. நான் தெளிவாக குறிப்பிடுறது 2026 பொறுத்தளவு ஒரு 4,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 4,000க்கு குறையாத காலி பணியிடங்கள் நம்ம கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிசர்வேஷன் இருக்குது. இந்த மொத்த ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு மொத்த காலி பணியிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10% விளையாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட 16 விளையாட்டுப் போட்டிகளில் தேசிய அல்லது தமிழகம் சார்பாக மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக பல்கலைக்கழகங்கள் சார்பாக பங்கு பெற்றவர்கள். 16 விளையாட்டுப் போட்டிகள் இருக்குது. அந்த விளையாட்டுப் போட்டிகள் என்னென்னன்றதை அரசாணை குறிப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த விளையாட்டுப் போட்டிகளை நீங்கள் தமிழ்நாடு சார்பாகவோ தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் சார்பாகவோ நீங்கள் பங்கேற்று வெற்றி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த விளையாட்டில் ரிசர்வேஷன் இருக்குது. முன்னாள் இராணுவ வீரருக்கு 5%, ஆதரவற்ற விதைக்கு 3%. ஓகேங்களா? இதே ரிசர்வேஷனு. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், தமிழில் பயின்றவங்களுக்கான முன்னுரிமை பிஎஸ்டிஎம்
எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புன்றது அனைவருக்கும் கிடைக்கும். வாய்ப்பை நமக்கு எலிஜிபிளாக இருந்தும் அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்காமல் விட்டோம் அப்படின்னா தவறு நம்ம பேரில் தான். அப்போ மொத்த காலி பணியிடங்களில் 20% முதலாம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழில் ஒரு மொழியை பயின்று அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு 20% முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடைப்பட்ட நாள், இந்த தேர்தல் முடிஞ்சோன்னே இந்த கிரேடு 2 கான்ஸ்டபிள் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்கள் வீட்டிலையோ அல்லது உங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்கள் இருக்கும். தமிழக அரசோட இ-சேவை மையத்தில் நீங்கள் இதற்கான அப்ளை பண்ணிடலாம். புரியுதுங்களா? 1ஆம் வகுப்பு முறை 10ஆம் வகுப்பு வரை வாங்கினாலும் சரி தான், 1லேருந்து 12th வரைக்கும் வாங்கினாலும் சரி தான். நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சான்றிதழெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வயது வரம்பு நான் காமனாக சொல்லிடுறேன். 18 வயதுலேருந்து 26 வயது, இது வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு. பிசி, எம்பிசி, டிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா 28 அதிகபட்ச வயது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா 31 அதிகபட்ச வயது. ஓகேங்களா? அதைத்தான் இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. பொது பிரிவினர் ஓசி 1/7/2022 அன்று 18 வயது நிறைவுற்றாகவும் 26 வயதிற்கு மேற்படாகவும் இருக்க வேண்டும். நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னைக்கு ஆகும் நான் தெளிவாக குறிப்பிட்டுறேன். ஜியோ வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா செப்டம்பர் 8, 2026 உங்கள் வயசு 18க்கு மேலே இருக்கணும், 26க்குள்ளே இருக்கணும். யாருக்கு? பொது பிரிவினருக்கு, ஜென்ரலுக்கு. இதே பிசி, எம்பிசி, டிஎன்சினா எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 வயது. 18 வயதுக்கு மேலே இருக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது 28 வயதுக்குள்ளே இருக்கணும். 28க்குள்ளே இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிட அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 18 வயது நிறைவடைஞ்சிருக்கணும் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும்போது. அதுக்கு அப்புறம் அதிகபட்சம் 31 வயதுக்குள்ளே இருக்கணும். 3ஆம் பாலினத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் கண்டிஷன் தான். 18 வயது நிறைவுற்றதாக இருக்கணும், 31 வயதுக்குள்ளே இருக்கணும். ஆதரவற்ற வயதை வந்து பார்த்திங்கன்னா 37 வயதுக்குள்ளே இருக்கணும். அதிகபட்ச வயது 37. முன்னாள் இராணுவத்திற்கு 47. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 37, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா 47. இதை மட்டும் சரியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லி தான் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு. இதுதான் உங்களுக்கான ரிசர்வேஷன். 69% சொல்லுவாங்க. 69% இடஒதுக்கீடு. அதில் பொது பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 31%, பிற்படுத்தப்பட்டவருக்கு பிசிக்கு வந்து 26.5, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர் பிசிஎம்முக்கு வந்து 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர் மரபினர் எம்பிசி, டிஎன்சி 20%, ஆதி திராவிடர் 15% எஸ்சிக்கு, ஆதி திராவிட அருந்ததியர் எஸ்சிஏக்கு 3%, பழங்குடியினர் எஸ்டி 1%. இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இந்த காலி பணியிடங்களுக்கான தேர்வர்கள் நிரப்பப்படுவாங்க. சேம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருப்பீங்களா? ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் சொல்லிடுவோம். எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டர்ன். நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்கோம். தமிழ் தகுதி தேர்வு இதில் வந்து பார்த்திங்கன்னா 80 மதிப்பெண் இருக்கும். அடுத்து முதன்மை எழுத்து தேர்வு, இது 70 மதிப்பெண். நீங்கள் ஸ்கோரிங் பேப்பர் அப்படின்றது பார்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த 70 மார்க்குக்கு ஒரு 50க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னாலே உடல் தகுதி தேர்வுக்கு நீங்கள் ரொம்ப எளிமையாக போயிடலாம். அடுத்து உடற்கூறு அளத்தல். ஓகேங்களா? மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படின்பாங்க. ஹைட்டு, செஸ்ட்டு மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும்பாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம். உடற்கூறு அளத்தல், உடல் தகுதி தேர்வுக்கு ஆகிய தகுதி தேர்வுகள் மட்டுமே, அதற்கு மதிப்பெண் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், இது எலிஜிபிள். இந்த எலிஜிபிள் இருந்தால் தான் உங்களுக்கு உடல் தகுதி தேர்வுக்கே உங்களை அட்டன் பண்ண விடுவாங்க. ஓகேங்களா? ஹைட்டு, செஸ்ட்டு மெஷர்மெண்ட் இருக்குது. அடுத்து ரன்னிங் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடல் திறன் போட்டிகள். மொத்தம் முக்கியமான 3 ஈவெண்ட் இருக்கும். உடல் திறன் போட்டிக்கான அதிகபட்ச மதிப்பெண்கள் 24. விண்ணப்பதாரர்கள் அனைத்து உடல் திறன் போட்டிகளும் பங்கு பெற வேண்டும். சிறப்பு மதிப்பெண்கள் தேசிய மாணவர் படை, நாட்டு நலத்திட்டம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவற்றிற்கு தலா 2 மதிப்பெண்கள். அதிகபட்சமாக ஒருத்தர் இந்த ரிசர்வேஷனில் வரணும் அப்படின்னா 6 மதிப்பெண்கள் தான் அதிகபட்சம் கொடுக்க முடியும் இந்த சிறப்பு மதிப்பெண்ணில். அதாவது என்எஸ்எஸ், என்சிசி, அடுத்து நீங்கள் இந்த மாவட்ட அளவில் விளையாட்டு போட்டிகள் ஏதாவது பங்கேற்றிருந்தீங்க மாநில அளவில் அப்படின்னா அதுக்கு வந்து மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 6 மதிப்பெண் கொடுக்குறாங்க. மொத்தம் 100 மதிப்பெண்கள். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 70 ப்ளஸ் ஒரு 24 ப்ளஸ் ஒரு 6. 70 வந்து முதன்மை தேர்வு, 24 வந்து 3 முக்கியமான ஈவெண்ட்டு. ஓகேங்களா? லாங் ஜம்போ, ஹை ஜம்போ, அது ஒன்று, ரோப்பு ப்ளஸ் ரன்னிங்கு. ஓகேங்களா? 1500 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3லையுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டார் வாங்கணும்.
டபுள் ஸ்டார் வாங்கி அந்த 24 மதிப்பெண் ஃபுல்லாக வாங்கினா தான் அடுத்து இந்த 6ல் நீங்கள் ஒரு 3வது மதிப்பெண் வாங்க முடியும். அந்த 3 வாங்குறதுக்கு என்எஸ்எஸ் என்சிசி சர்டிஃபிகேட் ரொம்ப மஸ்ட்டு, ஸ்கூல் லெவல்லையோ ரொம்ப முக்கியம். மற்ற இந்த 100க்கு எவ்வளோ மதிப்பெண் வாங்குறீங்களோ அதான் ரொம்ப முக்கியம். தமிழ் தகுதி தேர்வில் குறைந்தபட்சம் 32 மதிப்பெண்கள், அதாவது 40% பெற்ற விண்ணப்பதாருடைய முதன்மை எழுத்து தேர்வின் OMR விடைத்தாள்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தமிழ் தகுதி தேர்வில் 40% நீங்கள் மதிப்பெண் எடுத்தால் தான் உங்களுடைய அந்த மெயின் பேப்பர் பார்ட் B பேப்பரை திருத்துவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1:5 ரேஷியோவில் தான் அவங்க உடல் தகுதி தேர்வுக்கு கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கான தேர்வு கட்டணம் 250 ரூபாய், ஆன்லைன்லேயே நீங்கள் கட்டலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ற வருடம் இருக்கக்கூடிய 2022 மார்க் டீட்டெயில் நாட் செலக்டடு ஏன் அவங்க செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நல்லா பாருங்கள், முதன்மை தேர்வில் 70க்கு 59 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 70க்கு 59 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பிசியில் வராங்க. 70க்கு 59 மதிப்பெண். ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. டோட்டல் 100 மதிப்பெண்ணுக்கு 83 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஆனால் நாட் செலக்டட், ஏன்னா பிசிக்கு கட் ஆஃப் கூட, பிசி கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் கூட அப்படின்றதுனால நாட் செலக்டட். அடுத்து எம்பிசி டிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா 70க்கு 60 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. உடல் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 24க்கு 16 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. மொத்தம் 76 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அவங்களும் நாட் செலக்டட். அடுத்து வந்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் 70க்கு 65 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் 24க்கு 20 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஸோ 85, அவங்களும் நாட் செலக்டட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா SCAவில் வந்திருக்காங்க. 61 மதிப்பெண்கள் 70க்கு. ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து 24க்கு 4 மதிப்பெண், மொத்தம் 65 மதிப்பெண், நாட் செலக்டட். இதில் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்டிஸ் பாருங்கள், ஆப்ஷன்டிஸோட எண்ணிக்கை பாருங்களேன். ஆப்ஷன்டிஸு, டிஸ்குவாலிஃபை, ஆப்ஷன்டு, நாட் செலக்டடு, டிஸ்குவாலிஃபை. இந்த டிஸ்குவாலிஃபை அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரோப்பு கரெக்டாக ஏறாமல் விட்டுறது, லாங் ஜம்ப்பு பவுல் பண்ணி தாண்டுறது, ரன்னிங் டெஸ்ட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாமல் விடுறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வை பொறுத்தவரை எல்லாருமே ரொம்ப எளிமையாக படித்து அந்த 50 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்துறாங்க. பட் ஆனால் அந்த உடல் தகுதி தேர்வுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோமா அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கான முன்கூட்டியே தெளிவான ஒரு திட்டமிடல் இல்லாத காரணத்தினால அவங்க 24க்கு அந்த 20 மதிப்பெண்ணுக்கு மேலே பெறுறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம இப்போ செப்டம்பர் மாதம் எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வித்தின் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ மே மாதத்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம அந்த முக்கியமான 24 மதிப்பெண்ணை முழுமையாக வாங்க முடியும். இது பல பேருக்கு சரியாக புரியாது. ஏன் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து ரிசல்ட் வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்லி ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. ரிசல்ட் வந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான 3 ஈவெண்ட்லேயுமே ரொம்ப கஷ்டமான ஈவெண்ட்டு ரோப்பு, லாங் ஜம்ப்பு தான். ரோப் வந்து பாடி லிஃப்ட் பண்ணணும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த 6 மீட்டர் ஏறணும் ரோப்லேயே. பாடி லிஃப்ட் பண்ணி ஏறுறதுன்றது எல்லாராலையுமே முடியுமா அப்படின்றது தெரியாது. அதுக்கு மிகுந்த ஒரு பயிற்சி தேவை. அடுத்து லாங் ஜம்ப்பு பவுல் பண்ணாமல் தாண்டணும் 4.50 மீட்டரை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டார் வாங்குறது பயிற்சி இருந்தால் மட்டும்தான் முடியும். பெண்களுக்கு வந்து ஷார்ட் புட் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா கிரிக்கெட் பாலை த்ரோ பண்ண சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பயிற்சி இருந்தால் தான் நம்மளால் டபுள் ஸ்டார் வாங்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தவரை 2022 டிஸ்குவாலிஃபையும் ஆப்ஷன்டிஸும் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டை சரியாக அட்டன் பண்ணாதது காரணம் தான். ஸோ அடுத்து 2026 இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் நீங்கள் மெயின் எக்ஸாம்ஸ்க்கு எந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதோட 4 மடங்கு அதிகமாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களை வேலையை காப்பாற்றும், உங்களுக்கு வேலையை பெற்றுத்தரும். மீண்டும் அடுத்தடுத்த காணொலியை சந்திப்போம். நன்றி.